விருச்சிக ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். விருச்சிகம் அப்படிங்கிறது மர்மங்கள் நிறைந்த ஒரு ராசியாக இருந்தால் கூட நடக்க முடியாத, கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு விருச்சிகத்தின் துணை இருந்தால்தான் முடியும். இது பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் வழிவகுக்கும். மருத்துவத்துறையிலையும் பார்த்திங்கன்னா புதிய நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிப்பதிலும் வழிவகுக்குங்கிறதுனால உலகத்தில் மாற்றம் உருவாவதற்கும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கும் விருச்சிகத்தோட பங்கு ரொம்ப இன்றியமையாததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த விருச்சிக ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மாதத்தோட தொடக்கத்திலேயே ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பணத்தை எப்படி திரட்டுவது, தேவையான பணத்துக்கு என்ன செய்வது, இதுக்கு எந்தெந்த வழிகள்லாம் நம்ம செயல்பட்டோன்னா நமக்கு பணம் கிடைக்கும், இந்த மாதிரியான சிந்தனைகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கூடவே பார்க்கும்போது 10ஆம் அதிபதி சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. தந்தை மூலமாகவோ அல்லது தந்தையோட சொத்துக்கள் மூலமாகவோ சில வருவாய் நமக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 நெருப்பு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால எப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோங்கிற ஒரு அச்சமும், பணத்தை பெரட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா, தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா என்னென்ன பாதிப்புகளை நம்ம சந்திக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். இந்த 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருப்பதனால கண்டிப்பாக பெரிய நெருக்கடியிலேருந்து மீண்டு வரலாம்ங்கிறது உண்மை என்றாலும், அதே சமயத்தில் சனியோட பார்வையும் இருக்கிறதுனால ஒவ்வொரு நெருக்கடிக்கு பிறகு தான் ஒரு ரிலாக்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறதுனால இந்த இடம் குடும்பத்தோடு சம்மந்தப்படுவதனால, நேரடி வருவாயோடையும் சம்மந்தப்படுறதுனால இந்த சிக்கல் மார்கழி மாதம் பெரிய அளவுக்கு இருக்க தான் செய்யும். அதுலேருந்து மீண்டு வருவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, முயற்சி எடுக்கலைனாலும் சரி, இந்த ஒரு மாதத்துக்கு நெருக்கடியை கடந்த பிறகு அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக தன்னாலேயே மாறி போயிடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு மனசில் வச்சுக்க வேணாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த ஒரு மாதத்தை எப்படி ஓட்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முக்கியம். அடுத்தது பார்க்கும்போது மாதத்தில் இந்த 2 வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 நாட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த 2 கிரகத்தோட புதனும் சுக்கிரனும் சேர்ந்துடுது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்துருக்குது. 10ஆவதுக்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த தாக்கத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். ஏன்னா சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் 2ம் சேர்ந்து கிடைக்கும்போது அதுக்கு நட்பு கிரகமான சுக்கிரனுக்கும் புதனுக்கும் சேர்ந்து கிடைக்கிறதுனால சூரியன் செவ்வாய்க்கு ஏற்படக்கூடிய சனியோட பார்வையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வருவதற்கு இந்த 2 கிரகங்களோட சனி பார்வை ஓரளவு கை கொடுக்குங்கிறதுனால எப்படி இருந்தாலும் மார்கழி மாதம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு கொஞ்சம் ஆளாகத்தான் நேரம். இருந்தாலும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக மீண்டு வரலாங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் சூரியன் செவ்வாய் சனியை ஒரு ராசிக்கும் எந்தெந்த இடத்துல தொடர்பு பெறுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் இந்த சூரியன் செவ்வாய் சனி தொடர்பு இருக்கிறதுனால இந்த 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நெருக்கடியிலேருந்து மீண்டு வர்றதுக்கும், 5ஆம் இடமான புத்திரர்கள் அல்லது மனசுக்குள்ளே உதிக்கக்கூடிய ஒரு விரக்தி தன்மையிலேருந்து வெளிவருவதற்காக ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது விருச்சிக ராசிக்கும் கம்பல்சரியான அவசியங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ஓரளவு இந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு ஓரளவு கை கொடுக்கும். இப்போ அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருக்குது. இவங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வீடு வாகனம் மாற்றுறதுக்கும், வீடு வாங்குறதுக்கும், இல்லை இருக்கிற வீட்டை மாற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குமான தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் இதுக்கான காலம் கணிஞ்சு வர மாதிரி தொடங்கினா கூட இடையில் குரு வக்கரம் அடைஞ்ச காலகட்டத்திலையும் அதிசாரம் அடைகிற காலகட்டத்திலையும் இதுக்கு ஓரளவு சிக்கல் வந்திருக்கும். இந்த நேரம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் பல இடங்களில் லாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லாக்கான பணத்தை எப்படி மீட் பண்ணுறது, தற்போதைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுறதுங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம். எப்படி இருந்தாலும் மார்கழி மாதம் முடிந்த பிறகு குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு ராகுக்கு கிடைக்கும் பார்வைக்கு பிறகு எங்கேயாவது பணம் கொடுத்து ஒரு லாக்காக இருந்தீங்கன்னா அந்த பணம் மீண்டும் வந்துடும், கைக்கு வந்துடும். அதனால் அது வரைக்கும் சற்று அதற்கான நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். அடுத்தது இல்லத்துலேயும் வேலை செய்கிற இடத்துலையும் கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நிறைவு இருக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையை தற்காலிகமாக விடுற சூழல் கூட வந்திருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தைரியமாக அடுத்த வேலையை தேடினீங்கன்னா ஜனவரி 15க்கு பிறகு அடுத்து வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் பொறுமையோடு அப்ரோச் பண்ணணும்.
நம்ம சைடு நியாயமே இருந்தால் கூட இந்த இடத்துல அதிகாரத்தோடு பேசி கோவப்பட்டு பேசினாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால மார்கழி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்வது நல்லதாக இருக்கும். அடுத்தது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது ஏற்கனவே வக்ரகதியிலேருந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டா கூட இப்போ செவ்வாயோட 4ஆம் பார்வையை பெறுவதனால மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா நெகட்டிவான சிந்தனைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி நம்மளை விட்டு மீண்டு வரப்போகிறோம், இது என்ன மாதிரி சிக்கலை நமக்கு உருவாக்க போகுது, வேறு ஏதாவது நெருக்கடியை கொடுக்க போதா, இப்படி தான் வந்து மனசுக்குள்ள பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நரசிம்மர் வழிபாடை மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் மேற்கொள்வது தான் உங்களுக்கு அந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிக்குங்கிறத மட்டும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பண வருவாயை வந்து ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு குரு வந்து வக்ரகதியில் தான் இருக்கிறதுனால இது என்ன மாதிரி வழிவகுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல இருக்க குருங்கிறது வந்து பணத்தை முடங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது லேண்டுகிண்டு போய் முடங்கியிருப்பாங்க, அல்லது நகை நட்டு வாங்கி முடங்கியிருப்பாங்க, இல்லது பார்த்திங்கன்னா டெபாசிட் போட்டு முடங்கியிருப்பாங்கனால அன்றாட செலவுகளுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதனால் இந்த 8ஆம் இடத்து குருவை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகளுக்கு பயன்படுத்தி கொள்பவர்களுக்கும் முதலீடுகளுக்கு பயன்படுத்தி கொள்வதற்கும் இந்த 8ஆம் இடத்து குரு வந்து நல்ல வழிவகுக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் குருங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம், 8ங்கிறது மறைவிடம். எப்படி பார்த்தா கூட கண்ணுக்கு தெரியாத வகையில் பணத்தை வந்து முதலீடுகளாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்து குரு வந்து ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி சேமிப்பு திட்டங்கள் அல்லது சேமிப்பதற்காக நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நடைமுறைக்கு வருங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கிறது அவசியம். அடுத்து பார்க்கும்போது 10ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த கேது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கேது வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக பார்க்கும்போது பெரிய அளவுக்கு மனநிறைவை கொடுக்காது. இந்த தொழில் முழுக்க உங்களுக்கு அனுபவத்தை தான் கொடுக்கும். வேலை செய்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய தொழில்களை கற்றுருப்பீங்க, ஆனால் தொழில்களுக்கான பலன் உடனே கிடைக்காது. புது புது பொறுப்புகளை கையில் கொடுத்துருப்பாங்க, அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டிய வேலை வரும், ஆனால் அதுக்கான வருவாய் கிடைக்காது. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறதுனால 10ஆம் இடத்துக்கு ஏது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுப்பாருங்கிறது மட்டும்தான் அந்த கேதுவோட பலனாக பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோச்சார நிலையிலே உங்களுக்கு ஓரளவு நல்ல வலிமையோடு இருக்கிற கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான். அதனால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்திலே சொல்லும்போது இந்த புதனும் சுக்கிரனும் ராசியிலே இருந்து ஆரம்பிக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து உற்சாகத்தோடு தான் இந்த மாதம் தொடங்கும். அடுத்து ஒரு 10-12 நாட்களுக்குள்ளே அந்த வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த நெருக்கடி கொஞ்சம் இருக்குங்கிறதுனால இது ஓரளவாக பார்த்து வரும்போது இந்த மாதம் எல்லா ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய மாதங்களாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் சேருவதும் அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சனிக்கு தொடர்பு ஏற்படுறதுனால கொஞ்சம் பண வருவாயில் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்க தான் செய்யுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நெருக்கடியிலேருந்து விலகி வரலாம். அடுத்தது கிடைக்கக்கூடிய 1-2 சுப பலன்களையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கும் இது கை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன நேயர்களே, விருச்சிக ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். தனுசு ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.